ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சிம்பிளான ரசம் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் 4 தக்காளி, கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதில் காய்ச்சி வச்சிருந்த சுடு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறமா அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுட்டேன். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டுட்டேன். மஞ்சள்தூள் போட்டுட்டு 2 வரமிளகா போட்டுட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு தேவையான வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சீரகம், பூண்டு, மிளகு, வரமிளகா இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபுல்லும் அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அதை கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.